بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين وبعد அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹுடைய திருநாமங்கள் பற்றி அதை அறிவதின் பிரயோசனங்கள், அல்லாஹை பற்றி ஒரு மனிதன் அறிவதன் மூலமாக அவனுக்கு கிடைக்கும் நன்மைகள் என்பவைகளை பற்றி நாங்கள் சென்ற வாரம் சுருக்கமாக நாங்கள் பார்த்தோம். இதனுடைய தொடர் என்னவென்றால், ஒரு மனிதன் அல்லாஹை பற்றி அவனை நம்ப வேண்டிய முறையிலே நாங்கள் இதற்கு முன்னால் பேசிய அந்த ருபூபியா, உலூஹியா, அல்லாஹுவை வணங்க வேண்டும், அவனுடைய வணக்கங்கள் பற்றி நாங்கள் பேசினோம். மூன்றாவதாக அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகள் பற்றிய இந்த பாடம், இது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பாடம் என்பதை நாங்கள் சென்ற வாரம் நாங்கள் பார்த்தோம். எனவே ஒரு மனிதன் இன்று பொதுவாக நாங்கள் சென்ற வாரம் கூறிய ஒரு சின்னொரு விடயத்தை ஞாபகப்படுத்தி இன்றைய அந்த பாடத்துக்கு வருகின்றேன். ஒரு மனிதன் அல்லாஹுடைய படைப்பினங்களை பற்றி படிப்பது என்பது உலகத்தில் எல்லோரும் படிக்கின்றார்கள். பாடசாலையிலே, பல்கலைக்கழகங்களிலே படித்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். உலகத்து வானத்தை பற்றி, பூமியை பற்றி, மிருகங்களை பற்றி, தாவரங்களை பற்றி எல்லாம் மனிதன் ஆய்வு செய்து கொண்டு தான் இருக்கின்றான். அதன் மூலமாக அவனுடைய இந்த இவ்வுலகம் சீர்பெறும். இன்னொன்று, அல்லாஹுடைய கடமைகள் பற்றி, அவனுடைய ஏவல்கள், விலக்கல்கள் பற்றி படிக்கக்கூடிய பாடங்கள் இன்று அல்லாஹுடைய உதவியால் நாங்கள் பயான்களிலே அதிகமாக படித்து கொண்டிருக்கின்றோம். ஜும்மா பயான்களிலே கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஃபிக்ஹ் வகுப்புகள், இப்படி பல வகுப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆனால் நான் இங்கே அல்லாஹ்வை பற்றி படிப்பது என்பது, அல்லாஹ்வுடைய பெயர்களை பற்றி படிப்பது என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். ஏன், நாங்கள் சென்ற வாரம் கூறினோம், ஏவக்கூடியவன் யார் என்று சரியான முறையிலே நாங்கள் அறிந்தால் அந்த ஏவலுக்குரிய பெருமதி எங்களுடைய உள்ளத்திலே விளங்கும். நிச்சயமாக இந்த பண்புகளை, பெயர்களை, அல்லாஹ்வுடைய பெயர்களை அறிவதன் மூலமாக எங்களுடைய ஈமான் அதிகரிக்கும். உதாரணத்துக்கு, அல்லாஹ் நீதமானவன், நான் அநீதம் இழைக்கப்பட்டுள்ளேன் என்றால் நிச்சயமாக என்னுடைய உள்ளத்திலே, நிச்சயமாக எனக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து நியாயம் கிடைக்கும், நீதி கிடைக்கும், அல்லாஹ் நீதியாளன் என்று நாங்கள் ஒழுங்காக முறையிலே அறிந்திருந்தால் நிச்சயமாக எங்களுடைய உள்ளத்தை எங்களுக்கு சமாளித்துக் கொள்ளலாம். எனவே மிகவும் அல்லாஹ்வை பற்றி அறிந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதர், வாழ்ந்த மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி அவர்கள் கூறும் பொழுது, இன்னி லஅலமுக்கும் பில்லாஹ், இன்னொரு ரிவாயத்தில் லஅலமுஹும் பில்லாஹ், அவர்கள் எல்லோரையும் விட நான் அல்லாஹ்வை அறிந்தவன். வ அஷத்துஹும் லஹு ஹஷ்யத்தன், புகாரியிலே வரக்கூடிய இந்த ஹதீஸ். அதே போன்று நான் அல்லாஹ்வை மிகவும் அறிந்தவன், அதனால்தான் நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன், பயப்படுகிறேன். உங்களிலே பயப்படக்கூடியவர்கள், உங்கள் எல்லோரையும் விட தக்வா உள்ளவர் நான் தான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அந்த ஹதீஸிலே கூறுகின்றார்கள். எனவே இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய மனிதர்கள் அனைவர்களும் முஸ்லிம்களாக நல்ல கொள்கையிலே பிறக்கின்றார்கள். இதை நாங்கள் அடிக்கடி கேட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் தான், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா. இந்த உலகத்திலே பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளும் நல்ல குழந்தைகளாகத்தான் பிறக்கும். ஃபஅபவாஹு, அவருடைய பெற்றோர்கள் யுஹவிதானிஹி, யூதர்களாக மாற்றுகிறார்கள். வயுமஜ்ஜிசானிஹி, மஜூசிகளாக, நெருப்பு வணங்கிகளாக மாற்றுகிறார்கள். இதே போன்று, ஆனால் அந்த இடத்திலே முஸ்லிம்களாக இயற்கையிலே அல்லாஹ் படைத்திருக்கின்றான் என்பதற்காக வேண்டி அந்த இயற்கையாகவே மனிதர்களை விட்டுவிடவில்லை. அல்லாஹ் தான் அந்த இயற்கையாக மனிதர்களுக்காகத்தான் ரசூல்மார்கள் அனுப்பப்பட்டார்கள். அந்த இயற்கையாக கொடுக்கப்பட்ட, அந்த படைக்கப்பட்ட அந்த மனிதன் இஸ்லாத்திலே தான் அவன் பிறக்கின்றான் என்றாலும் கூட வேதங்களை அல்லாஹ் அனுப்பாமல் இருக்கவில்லை, ரசூல்மார்களை அனுப்பாமல் இருக்கவில்லை. எனவே அந்த இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய, முஸ்லீமாக இருக்கக்கூடியவனை உண்மையான மூமினாக மாற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா ரசூல்மார்களை அனுப்பினான், வேதங்களை அனுப்பினான். எனவே அந்த இயற்கையுடைய, நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய அந்த இயற்கையை
இன்னும் வளம் மிக்கதாக உறுதியானதாக மாற்றுவதற்கு அல்லாஹு தாலா பல வகைகளை வைத்திருக்கின்றான். அதிலே ஒன்றுதான் இந்த அல்லாஹுவை பற்றி அவனுடைய பண்பு பெயர்களை பற்றி நாங்கள் படிப்பது. அன்புக்குரிய சகோதரர்களே, இமாம் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்வை பற்றி அவனுடைய பெயரை பற்றி அவனுடைய பண்புகளை பற்றி அவனுடைய வல்லமைகளை பற்றி பேசும் பொழுது என்ன செய்கின்றான், அவன் படிக்கும் பொழுது என்ன செய்கின்றான் என்றால் அவனிடத்தில் இருக்கக்கூடிய மோசமான பண்புகள் அவனிடத்திலிருந்து இல்லாமல் செய்கின்றன. கூறிவிட்டு கூறுகின்றார்கள், அர்கானுல் குஃப்ர், ஒரு மனிதனுடைய குஃப்ருக்கு நிராகரிப்புக்குரிய மிக முக்கியமான 4 விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று பெருமை, இரண்டாவது பொறாமை, மூன்றாவது கோபம், நான்காவது இச்சை. இந்த 4 விடயத்தை இமாம் இப்னுல் கைம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதிலே ஒன்றை விளங்கப்படுத்தும் பொழுது இந்த பொறாமை என்பது நாங்கள் ஏன் அடுத்தவரை பார்த்து பொறாமைப்படுகின்றோம் என்றால், நாங்கள் அல்லாஹ்வை பற்றி அவன் நீதமானவன், அவன் கொடுக்கக்கூடியவன், யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவனுக்கு அருள் செய்வான் என்பதை நாங்கள் மறந்திருக்கின்றோம். அதனால் தான் அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அருளை நாடி செல்வத்தை கொடுத்திருக்கின்றான், அருளை நாடி அவனுக்கு அறிவை கொடுத்திருக்கின்றான். நான் அதிலே தலையிட்டு என்ன செய்கின்றேன் என்றால் அதை பொறாமைப்படுகின்றேன், அது அவனிடமிருந்து இல்லாமல் ஆக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அப்படி என்றால் அல்லாஹ் அருள் செய்ததை நான் குறையாக காணுகிறேன். ஏன்? அல்லாஹ் நீதமானவன், யாருக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அவனுக்கு கொடுக்க முடியும், அவனுடைய அந்த ஏற்பாட்டிலே ஏற்படுத்தி இருக்கின்றான் என்பதை நான் விளங்காததின் காரணமாக இன்னொருவருடைய செல்வத்தை பற்றி நான் பொறாமைப்படுகின்றேன், இன்னொருவருடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமைப்படுகின்றேன், இன்னொருவருடைய அறிவை பார்த்து பொறாமைப்படுகின்றேன் என்றால் நாங்கள் நிச்சயமாக அல்லாஹுடைய அந்த பேறுகளை பண்புகளை விளங்கவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அல்லாஹுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னா என்று சொல்லக்கூடிய இந்த பெயர்கள், அல்லாஹுடைய அந்த பெயர்களை பொறுத்தவரையிலே நாங்கள் 2 விதமாக படிக்கின்றோம். ஒன்று, நாங்கள் எப்படி நம்ப வேண்டும், அவைகளை பிழையாக நம்புவது எப்படி, பிழையாக எப்படி நம்புகிறார்கள், எப்படி நாங்கள் சரியான முறையிலே அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத் சிறந்த உண்மையான அகீதாவிலே எப்படி நாங்கள் விளங்க வேண்டும் என்றது ஒரு பகுதி. அது கூட இன்று விளங்கிக் கொள்ளலாம். ஆனால் இதிலே மறுபக்கம் இருக்கிறது, அந்த பண்புகள் அல்லாஹ்வுடைய அந்த பெயர்கள் மூலமாக எனக்கு என்ன தாக்கம் ஏற்படுத்துகிறது, எனக்கு என்னுடைய இபாதத்திலே அந்த பெயர்களை படிப்பதன் காரணமாக எனக்கு ஏற்பட்ட தாக்கம் என்ன, எனது நடைமுறையிலே தாக்கம் என்ன, எனது நம்பிக்கையிலே அந்த பெயர்களை படிப்பதன் மூலமாக அர் ரஹ்மான் என்று படிப்பதன் மூலமாக எனக்கு ஏற்பட்ட தாக்கம் என்ன. அதனால் அல்லாஹு தாலா செய்திருக்கக்கூடிய அருள்களை, அந்த ரஹ்மத்தை நாங்கள் நினைத்து பார்த்தோம் என்றால், நாங்கள் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும் உள்ள அல்லாஹுடைய நீங்கள் எதை பற்றி பேசினாலும் கூட அது அல்லாஹ்வுடைய அருள்களிலே ஒரு அருள். எனவே நான் இன்னும் அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவை பற்றி பேசவில்லை. அதற்கு முன்னால் சில அடிப்படைகளை நாங்கள் தெரிந்து வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த விஷயங்களை நான் உங்கள் முன்னால் வைக்கின்றேன். அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே கூறும் பொழுது, வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா, அல்லாஹுக்கு மிக அழகிய பெயர்கள் இருக்கின்றன. ஃபதுஊஹு பிஹா, அதன் மூலமாக நீங்கள் துஆ கேளுங்கள், அல்லாஹ்வை அழையுங்கள், அதை கொண்டு நீங்கள் அழையுங்கள். அல் குர்ஆனிலே அல்லாஹு தாலா சூரத்து தாஹாவிலே கூறும் பொழுது, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. இதே போன்று சூரத்துல் ஹஷ்ரிலே அல்லாஹு தாலா அவனுடைய பெயர்களை பற்றி வர்ணிக்கும் பொழுது பி அன்னா ஹுஸ்னா, அவைகள் மிகவும் அழகானவை, பூரணத்துவம் மிக்கவை. அதனால் நான் சென்ற வாரம் அந்த முகப்பில் கூட நான் கூறினேன், எங்களுடைய பெயர்களுக்கும் அல்லாஹ்வுடைய பெயர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை நான் குறிப்பிட்டேன். எங்களுடைய பெயர்கள் வெறும் பெயர்களாகத்தான் இருக்கின்றதே அல்லாமல் அந்த பெயர்களிலே பண்புகள் இல்லை, அந்த பெயருக்குரிய பண்பு எங்களிடத்திலே இல்லை. ஆனால் அல்லாஹ் இந்த உலகத்திலே ஹாலிக், படைக்கக்கூடியவன் என்றால் அவன் படைப்பதின் பின்னால் தான், படைத்ததின் பின்னால் தான் அவனுக்கு ஹாலிக் என்ற பெயர் வந்ததல்ல. அவன் அறிந்தது, உலகத்திலே நாங்கள் ஒருவர் அறிந்து விட்டார், நன்றாக படித்திருக்கின்றார் என்றால் அவருக்கு நாங்கள் ஆலிம், கற்றவர் என்று சொல்லுகின்றோம். ஆனால் அல்லாஹ் ஆலிம், அறிந்தவன் என்றால் அதற்கு ஆரம்பமே இல்லை. அவன் ஒன்றை அறிந்தது பின்னால் அறிந்தான் என்பது ஒன்றில்லை. எனவே அறிந்ததற்கு பின்னால் தான் அவனுக்கு ஆலிம் என்ற அல்லாம் என்ற அந்த பெயர் வந்ததல்ல. அவன் படைத்து பார்த்ததற்கு பின்னால் தான் அவன் ஹாலிக் அல்ல, அதற்கு முன்னாலே அவன் ஹாலிக், படைக்கக்கூடியவன்.
எனவே இப்படித்தான் நாங்கள் அந்த பெயர்களை விளங்க வேண்டும். அதே நேரத்தில் அல்லாஹு தாலா கூறும் பொழுது இந்த அல்லாஹுடைய திருநாமங்களை பொறுத்தவரையிலே இது நாங்கள் ஆரம்பமாக அறிய வேண்டிய சில அடிப்படைகள். அல்லாஹுடைய திருநாமங்களை பொறுத்தவரையிலே தௌகீஃபியா, இது குர்ஆனிலும் ஹதீஸிலும் வந்திருக்க வேண்டும். நாங்களாக இவைகளை இயற்றியோ அல்லது யாருடைய கருத்தை வைத்தோ நாங்கள் அல்லாஹுக்கு என்று ஒரு பெயரை குறிப்பிட முடியாது. அதனால்தான் நாங்கள் இருக்கக்கூடிய இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடையாளம் காட்டுவோம். நாங்கள் வளமையிலே எங்களுடைய பிள்ளைகள் பொதுவாக சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று படிக்கக்கூடிய அந்த இஸ்ம்களிலே, அந்த பெயர்களிலே எத்தனை இஸ்ம்கள் சரியானவை, சஹீஹான குர்ஆனில் வரக்கூடிய ஹதீஸில் வரக்கூடியவை எத்தனை ஹதீஸிலே குர்ஆனிலே வராதவைகள் என்பதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புகளிலே நாங்கள் ஒவ்வொன்றாக நாங்கள் அடையாளம் காட்டுவோம். எனவே அல்லாஹுடைய அந்த திருநாமங்கள் சில நேரத்திலே நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், உதாரணத்துக்கு நாங்கள் பொதுவாக எங்களுடைய பேச்சு வழக்கு இருக்கிறது, அது அனுமதிக்கப்பட்டது தான். நாங்கள் ஒரு விடயத்தை பிளான் பண்ணும் பொழுது நாங்கள் சொல்கிறோம் அல்லாஹ் பெரிய பிளான் பண்ணுறவன் என்று சொல்கிறோம். அது பேச்சு வழக்கிலே நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள். சிலது ஆகமாக்கப்பட்டது, இன்னும் சிலது ஆகமாக்கப்படாதது, எங்களுக்கு அல்லாஹ்வுக்கு பேர் வைக்க முடியாதது, எங்களுடைய கருத்திலே பேர் வைக்க முடியாது. இதனால் தான் அந்த 99 என்று படிக்கக்கூடியது உண்மையிலே 99 என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 99 என்றதாக ஒரு ஹதீஸை நபி அவர்கள் கூறுகின்றார்கள். இன்ன லில்லாஹி 99 இஸ்மன், அல்லாஹுக்கு 99 பெயர்கள் இருக்கின்றன. மன் அஹ்ஸாஹா தஹலல் ஜன்னா, இதை யாரு சரியாக படித்து அதன்படி வாழ்கின்றார்களோ, முழுமையாக மட்டிட்டு அது என்னென்ன பெயர்களை எப்படி அதன் மூலமாக பிரயோசனம் எடுக்க முடியுமோ வாழ்க்கையிலே அவ்வாறு யார் நடக்கிறார்களோ தஹலல் ஜன்னா, சுவர்க்கம் நுழைவார்கள் என்று கூறிவிட்டு, அதே நேரத்தில் இந்த 99 என்பது 99 தான் அல்லாஹ்வுக்கு பெயர்கள் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள், இமாம் அஹ்மத் பதிவு செய்கின்றார்கள், சஹீஹான ஹதீஸ், மா அஸாப அஹதன் கத் ஹம்மின் வலா ஹுஸ்னின், ஒரு மனிதனுக்கு ஏதோ ஒரு கவலை, சஞ்சலம், பிரச்சனை ஏதாவது ஏற்பட்டால் அவர் சொல்லட்டும், அல்லாஹும்ம இன்னி அபதுக வப்னு அபதிக வப்னு அமதிக நாஸியதி பியதிக் மாலின் ஃபிய ஹுக்முக் அத்லுன் ஃபிய கலாஉக். இது நீண்ட ஒரு துவா. இந்த துவா பொதுவாக ஹிஸ்னுல் முஸ்லிம் ஏனைய அந்த துவா சரியான அந்த கிரந்தங்களிலே இருக்கக்கூடிய இந்த துவா கட்டாயமாக ஒரு பாடமிட வேண்டியது. அந்த துவாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, அஸ்அலுக பிகுல் இஸ்மின், நான் கேட்கின்றேன் யா அல்லாஹ், உனக்கு நீ வைத்த பெயர்கள், உனக்கு நீ வைத்த பெயர்களின் மூலமாக நான் கேட்கின்றேன். சம்மைத பிஹி நஃப்ஸக், உனக்கு நீயே பெயர் வைத்தாய், அந்த பெயர்களின் மூலமாக நான் கேட்கின்றேன். அவ் அன்ஸல்தஹு ஃபீ கிதாபிக், அல்லது உன்னுடைய குர்ஆனிலே உன்னுடைய வேதத்திலே இறக்கி வைத்த பெயர்களின் மூலமாக நான் கேட்கின்றேன். அவ் அல்லம்தஹு அஹதன் மின் ஹல்கிக், அல்லது உன்னுடைய அடியார்களில் ஒருவருக்கு நீ கற்றுக் கொடுத்தது, அது நபியாக இருக்கலாம் மலக்காக இருக்கலாம், கற்றுக் கொடுத்தது, அதன் மூலமாக கேட்கின்றேன் என்று கூறிவிட்டு, அல்லது நீ உன்னுடைய மறைவான அறிவிலே வைத்திருக்கக்கூடிய பெயர்களின் மூலமாகவும் நான் கேட்கின்றேன். அப்ப இந்த துவா எங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்றால், அல்லாஹு தாலா இந்த அவனுடைய பெயர்களை 3 கேட்டகரியிலே 3 பகுதிகளாக, ஒன்று அவன் தனக்கு வைத்து கொண்ட பெயர்கள் கிஸ்முன், அடுத்தது அல்லாஹுடைய அந்த வேதத்திலே குர்ஆனிலே வரக்கூடிய வஹீலே வரக்கூடிய அந்த பெயர்கள், அவ் அன்ஸல் அவ் அல்லம்தஹு அஹதன் மின் ஹல்கிக், அல்லது ஹதீஸ்களிலே வரக்கூடிய பெயர்கள் நீ கற்றுக் கொடுத்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. அதற்கு பின்னால் ஒன்று அவிஸ்தஅஸர்த பிஹி ஃபீ இல்மில் கைபி இந்தக், நீ உன்னுடைய மறைவான அறிவிலே வைத்திருக்கக்கூடிய பெயர்கள், அது எங்களுக்கு அறிவிக்கப்படவில்லை. எனவே இந்த ஹதீஸை ஆதாரமாக வைத்துத்தான் அல்லாஹுடைய பெயர்களை மட்டிட முடியாதது. எனவே நாங்கள் முதலாவது இந்த பாடத்தின் மூலமாக விளங்கிக் கொள்கின்றோம், அல்லாஹுக்கு பிழையான மோசமான பண்புகள் எதுவும் இல்லை, எல்லாமே பூரணத்துவம் மிக்கது. உதாரணத்துக்கு ஒரு பண்பை சில நேரங்களில் எடுத்துக்கொண்டால் தூக்கம் என்பது, அல்லாஹ் ஆயத்துல் குர்சியிலே கூறும் பொழுது, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு வல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம், அவனுக்கு சிறு தூக்கமும் இல்லை பெருந்தூக்கம் இல்லை.
தூக்கமும் இல்லை என்றது. ஆனால் அடியார்களிடத்திலே தூக்கம் என்பது பூரணம். ஏன் 2 நாளைக்கு ஒருவர் தூக்கம் இல்லை என்று இருந்தால் அவர் என்ன செய்கிறார், வந்து அவருக்கு ட்ரீட் பண்ண வேண்டிய நிலைமை, ஏன் தூக்கம் இல்லை என்று. ஆனால் அல்லாஹ்வுடைய ஹக்கிலே தூக்கம் என்பது குறைவு. ஏன்? அவனுக்கு தூக்கம் என்பது இல்லை. எனவே அடியார்களிடத்திலே பூரணமாக இருப்பவை அல்லாஹ்விடத்திலே இல்லை. அடியார்களிடத்திலே இருக்கக்கூடிய பண்புக்கும் பெயர்களுக்கும் அல்லாஹ்வுக்குரிய பெயர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. உதாரணமாக, அல்லாஹ் கேட்கக்கூடியவன் என்றால், சமீஉன் என்றால் கேட்கக்கூடியவன் என்றால் நாங்களும் கேட்கின்றோம். ஆனால் எங்களுடைய அந்த கேள்வி என்பது மட்டிடப்பட்டது அல்லது குறிப்பிட்ட வயதுக்கு. எங்களுடைய கேள்விகள் அப்படியே காலம் போக போக கேட்கிற அந்த தன்மை குறைவடைகின்றது. அல்லது 4 பேர் 2 பேர் பேசும் பொழுது கேட்க முடியாமல் இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து இருக்கக்கூடியவன், இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து பேசினாலும் கூட ஒவ்வொருத்தருடைய பேச்சையும் தனியாக கேட்கின்றான் என்றால் அது எந்தளவு ஆற்றலுடையது அந்த சமீஉன் என்பதற்கு. எனவே அந்த சம் என்பது இருக்கிறது. ஒருத்தருக்கு சமீ என்று பேர் வைத்திருப்பார், அவருக்கு காது, அதாவது என்ன வந்து காதே கேட்காமல் இருப்பார் சில நேரங்களில். எனவே உலகத்தில் இருக்கக்கூடிய பெயர்கள், நாங்கள் வைக்கக்கூடிய பெயர்களுக்கும் அல்லாஹுடைய பெயர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது. எனவே அல்லாஹுடைய அந்த திருநாமங்களை எங்களுக்கு அறிவதன் மூலமாக எங்களுக்கு ஏற்படக்கூடியது என்ன, எங்களுடைய ஈமான் அதிகரிக்கும். நாங்கள் அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல் மலிக், அல் குத்தூஸ், அஸ்ஸலாம், இதன் ஒவ்வொரு அந்த பெயர்களுடைய நாங்கள் சரியான முறையிலே அர்த்தத்தை அறிந்து அதன் மூலமாக எங்களுக்கு நாங்கள் பெற வேண்டிய படிப்பினைகள், எங்களுடைய உள்ளத்தில் ஈமானுக்கு ஏற்படக்கூடிய அந்த தாக்கங்களை நாங்கள் சரியான முறைகளை அறிந்தோம் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய இபாதத்துக்கள் சீர்பெறும், எங்களுடைய நம்பிக்கைகள் சீர்பெறும். எனவே இந்த விடயத்தை நாங்கள் படிப்பதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். நாங்கள் மட்டுமல்ல சகோதரர்களே, கட்டாயமாக வளர்ந்து வரக்கூடிய எங்களுடைய பிள்ளைகள். இன்றைக்கு துரதிர்ஷ்டவசமான நிலைமை அதுதான். பொதுவாக மார்க்க அந்த வகுப்புகள் நடக்கும் பொழுது பிள்ளைகளை காண முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. நாங்கள் உண்மையிலே நாங்கள் பெற்றிருக்கிறோம், சரியான அக்கீதாவை பெற்றிருக்கிறோம் என்றால் இந்த வகுப்புகளுக்கு, பொதுவாக இந்த மார்க்க வகுப்புகளுக்கு எங்களுடைய பிள்ளைகளையும் சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய 10 விடயங்களிலே ஒரு விடயமாவது அவர்களுடைய உள்ளத்தை தொட்டால் நிச்சயமாக அவர்களும் எதிர்காலத்திலே ஒரு அக்கீதாவிலே, அந்த கொள்கையிலே, அல் தக்வாவிலே மிக உறுதியானவர்களாக இருப்பார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த வாரம் இந்த பிரதி செவ்வாய்க்கிழமை நாங்கள் இதை பற்றி பார்ப்போம். ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் இன்ஷா அல்லாஹ் இதுக்குரிய கிளாஸ் முடிஞ்சதுக்கு பின்னால் உங்களுக்கு கேட்டுக்கொள்ளலாம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம